Thank you for your message, ma'am. Next, I invite Mrs. Sumati, a social worker, to share us a few messages. தூங்குறீங்க, கிளாப் பண்ணுங்க. அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா? தூங்குறவங்கள கிளாப் பண்ணுங்கன்னு எல்லாரும் கிளாப் பண்ணிட்டீங்க. அப்போ சரி, நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, 1 2 3 1 2 3ன்ற மாதிரி கிளாப் பண்ணுங்க. இது எதுக்குன்னா 1 2 3 1 2 3 தூக்கத்துல எழுப்பிட்டாங்க எல்லாத்தையும். எந்திரிச்சிட்டீங்க எல்லாரும்? குட் மார்னிங் சொல்லிடலாமா? குட் மார்னிங். அப்பா தெளிவாயிட்டீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து என்ன ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு? நான் இன்டராக்ட் பண்ணி தான் பேசுவேன். என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு? எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஷார்ட்டா ஏதோ ஒன்று சொல்லலாம். சைல்ட் லேபர், ட்ரக் அபியூஸ். ஓகே, இதனால இது இப்போ நடந்த பிளே நிறைய விஷயம் நடந்துச்சு. இதுல என்ன கத்துக்கிட்டீங்க? ட்ரக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஓகே, வெரி குட். ஏதோ பிளேல கண்டிப்பா ஓரளவு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நாங்க பக்கம் பக்கமா பேசலாம். இப்போ அதுக்கு பதில் எல்லாமே சூப்பரா வண்டர்ஃபுல்லா ஸ்கூல்லயே வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா பெர்ஃபெக்ட். எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா என்ன எப்படி டெலிவர் பண்ணுவோம், பேரண்ட்ஸா இருந்தாலும் சில்ட்ரன்ஸா இருந்தாலும் அவங்க வந்து ப்ராப்பரா பண்ணிட்டாங்க. இதை விட வந்து நாங்க பேசுறது தேவையே இல்லை. பட் இதுல அவங்க விட்டதை மட்டும் நான் வந்து லைட்டா சொல்லிடுறேன். சில்ட்ரன்னா யாருன்னு மேம் சொன்னாங்க. யாரு சில்ட்ரன்? யாரு நீங்க? ஏஜ் என்னது? 18 இயர்ஸ்ல 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் சில்ட்ரன் தான். இன்னைக்கு எனக்கு நாளைக்கு 19 இயர்ஸ் ஆக போகுது. 18 வயசு கம்ப்ளீட் ஆகணும். சரியா? நாளைக்கு எனக்கு பர்த்டே. இன்னைக்கு வந்து 18 வயசு ஆகல, முடியல, கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் என்ன நினைச்சாங்க? 18 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா, நான் என்ன வேணா பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? ஃபெதர். நான் பறக்க போறேன், நான் ஒரு பட்டர்ஃப்ளை அப்படின்னு நிறைய விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? பெரிய விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிடுறோம். கரெக்டா? அதனால நிறைய இஷ்யூஸ் வருது. புரிஞ்சுதானே என்ன சொல்ல வரேன்னு? பட்டர்ஃப்ளை எதுக்கெல்லாம் பறக்கும்? சந்தோஷம் தான் பறக்கும். அப்புறம் நீங்களே இதை சொல்றீங்க, ஏதோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. கரெக்டா? சில்ட்ரன்னா யாருன்னா 18 வயசு. ஒரு சைல்ட்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள இருக்கணும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் போவாங்க. ஓகேவா? இதுல நீங்க கிளியரா இருக்கணும். நெக்ஸ்ட், சில்ட்ரனுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு 2 விஷயத்த சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? சைல்ட் லேபர், ட்ரக் அபியூஸ், 2 இஷ்யூஸ் வருது. இது இல்லாம குழந்தைங்களுக்கு வேற என்ன பிரச்சனை வரும்? மொபைல் 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 சைல்ட் மேரேஜ். வெரி குட். அப்புறம் நெக்ஸ்ட் சொல்லுங்க. பேட் டச் பத்தி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பேர் தான் என்னது? போக்சோ. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ். அதாவது குழந்தைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் இருந்தா அவங்க எல்லாமே என்னது? இந்த போக்சோ ஆக்ட்ல வருவாங்க. யார் பண்றாங்களோ. போக்சோ ஆக்ட்னா என்ன, எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? பேட் டச் மட்டும் தான் போக்சோல வருமா? நம்ம தப்பா பார்த்தா போக்சோ புடிச்சிருவாங்க, இப்போ ஜெயில போட்டுருவாங்க. தப்பா ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாலும், நிஜமா சொல்றேங்க, சும்மா சொல்றாங்க நினைச்சிருக்கீங்களா? ஏதாவது தேவையில்லாத பிக்சர் ஷேர் பண்ணாலோ உங்களோட உடம்பு யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அதோட போட்டோஸ் எடுத்து ஷேர் பண்றது வந்து தப்பு இல்லையா? தப்பு. அந்த மாதிரி உங்களோட போட்டோ ஷேர் பண்றது, தேவையில்லாத தவறான மெசேஜ் அனுப்புறது உங்களுக்கு அனுப்பிச்சாலோ இது எல்லாமே போக்சோ ஆக்ட்ல வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? போக்சோனா செக்ஷுவலா உங்களை பிசிக்கலா அபியூஸ் பண்ணா மட்டும் தான் கிடையாது. இது எல்லாமே போக்சோல தான் வரும். இதுதான் வந்து என்ன பண்றாங்க? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ்ன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது தவறான விஷயங்கள் நடந்தா அதுக்காக. சரியா? இப்போ இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியில வர்றது? இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அதை தான் நான் சொல்ல போறேன். இப்போ உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது.
உங்களுக்கு தவறான பிக்சர் ஷேர் பண்றாங்க, இல்ல தப்பா பாக்குறாங்க, தப்பா பேசுறாங்க, பேட் டச் பண்றாங்க, என்ன பண்ணுவீங்க? போலீஸ் கூப்பிடுவீங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? சைல்ட் ஹெல்ப்லைன் கால் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க இப்போ வந்து ஒருத்தர் நிக்கிறாரு, என்ன பண்ணிட்டாரு? பேட் டச் பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டு அந்த செகண்ட்ல என்ன பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் இல்ல, அவங்க வேலைக்கு போயிட்டாங்கப்பா, என்ன பண்ணோம்? தள்ளி விட்டுட்டு ஓடிடணும். வெரி குட், கரெக்ட் தான், கிளாப் பண்ணுங்க. ஏன்னா அந்த நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு நம்ம யோசிக்கிறது இந்த மாதிரி வரும். ஏன்னா இது வந்து எனக்கு வராது, யாருக்கோ வருது, எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறதுனால தான், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னைக்கு டீச் பண்ணாதனால தான் நிறைய இஷ்யூஸ் வருது. ஆஸ் அ பேரண்ட் நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், பிள்ளைங்க அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்ன்றதை யோசிக்கணும். பேரண்ட்ஸ் நீங்க எப்பயுமே ஒரு 3 ரூல்ஸ் சொல்லி கொடுக்கணும். கோ, ஃபர்ஸ்ட் கோ, டெல், சொல்லுங்க தெரியுமா இருக்கிறது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த இடத்த விட்டு நீங்க கிளம்பிடணும். சரியா? ஸ்பாட்ல இருந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓடிடணும். ஓடி யாராவது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். சரிங்களா? பேரண்ட்ஸ் சொல்லலாம். பேரண்ட்ஸ் இல்ல அப்ப யார்கிட்ட சொல்லுவீங்க? எல்டர்ஸ். அப்புறம் யார்கிட்ட சொல்லுவீங்க? நெய்பர்ஸ். நெய்பர்ஸே உங்களை யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா பக்கத்து நெய்பர்ஸ் போயிருங்க. டீச்சர். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் யாரால வருது அப்படின்னு இதுவரைக்கும் நடந்த விஷயத்துல பார்த்தா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க நம்பிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அங்கிள் போயிட்டு வாமா பைக்ல, அங்கிள் வீட்டுல போய் உட்காந்துருப்ப கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வர நம்புறீங்க பாத்தீங்களா, அந்த சர்க்கிள் நடக்கும். நீங்க நம்பிட்டு இருக்க ஒரு பர்சன் ஒண்ணு. ரெண்டாவது நெய்பர்ஸ். இப்ப நடந்தது எல்லாமே இப்படித்தான். அங்கிள், தாத்தா அபியூஸ் ஆனது முக்காவாசி நீங்க நம்பிட்டு இருக்க ஒரு சர்க்கிள் தான். சோ நீங்க அதுல கிளியரா இருக்கணும். நம்ம யார்கிட்ட விட்டுறோம், நம்ம குழந்தைங்க, நம்ம எல்லாருமே போத் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் போறோம், நம்ம குழந்தைங்களை எங்க சேஃபான இடத்துல இருக்காங்களா அப்படின்றத என்ஷூர் பண்றீங்களா? நம்மளே இப்பதான் வேலைக்கு போயிருக்கோம், அவங்க இப்ப நம்ம விட்டு நம்ம, ஏன்னா கண்டிப்பா எல்லா பேரண்ட் எல்லா லேடிஸ்க்கு அந்த ஆஃப்டர் டெலிவரி இருக்கிற இஷ்யூஸ் தெரியும். எப்ப நம்ம வந்து நம்ம எப்ப நமக்காக வாழ்றது அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா நம்ம நானும் ரெண்டாவது ஃபினான்ஷியலா நம்ம ஒர்க் போகணும், ரெண்டாவது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். இந்த மைண்ட் செட்ல நம்ம வேலைக்கு போவோம். ஆனா போய் தான் வந்து வேற வழி இல்லை. பட் நம்ம யார்கிட்ட விட்டுருக்கோம், ஸ்கூல் முடிஞ்சு அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க, எங்க இருக்காங்க, யார்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட பழகுறாங்கன்ற விஷயத்த நீங்க என்ஷூர் பண்ணணும். ரெண்டாவது வந்து குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்ததுமே நீங்க எத்தனை பேர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றீங்க, பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன ஹோம்வொர்க்? இங்கிலீஷ் என்ன ஹோம்வொர்க்? மேத்ஸ் என்ன ஹோம்வொர்க்? எழுது முடிச்சியா? சாப்பிட்டு படுத்து கலந்து. எனக்கு இது நானும் பண்றேன், தெளிவா சொல்றேன். ஆனா இந்த ஒர்க் வந்ததுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்டேன். நான் வந்து பெர்ஃபெக்ட் நான் சொல்ல மாட்டேன், பட் நம்ம கொஞ்சம் கண்டிப்பா எல்லாருமே லேர்ன் பண்றது தான். உங்களையே பேசுறதுக்கு நான் கரெக்டா நான் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்னையில இருந்து இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி குழந்தைங்க கிட்ட அவங்களுக்கு என்ன திரும்ப தேவை, விளையாட்டு, நம்ம குழந்தையா மாறணும். ஒண்ணு, அவங்க கூட விளையாடணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது அவங்க பாதி போய் தான் அது எல்லாமே நான் கேட்கணும். அதெல்லாம் காது கொடுத்து கேட்கலாம், கேட்கற மாதிரி நடிக்கல. கொஞ்சம் என்ன சொல்றாங்க, ஏன் சொல்றேன்னா, ஒரு குழந்தை இந்த மாதிரி பிசிக்கலா அபியூஸ் ஆன குழந்தை அதை ஷேர் பண்றதுக்கு யாராவது சொல்லணும்ன்ற நிலைமையில உங்ககிட்ட சொல்ல வரும்போது நீங்க காது கொடுத்து கேட்கலன்னா அந்த பிரச்சனை எப்படி சரியாகும்? அந்த குழந்தை பிசிக்கலா அபியூஸ் ஆகி மனதளவுல அதுல இருந்து கோத்ரூ பண்ணி எப்படி வர முடியும்? கண்டிப்பா நீங்க இருக்க எல்லா லேடிஸ்மே கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு அபியூஸ் அப்படின்னா ஃபுல்லா இல்ல, ஏதோ ஒரு அபியூஸ் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். பாக்குற பார்வையே நான் சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டேன், போக்சோன்னு சொல்லிட்டேன். பட் இப்படி அபியூஸ் ஆகி வர்றதுன்னா நம்மளே அந்த காலத்துல இப்படி, இப்ப வந்து எல்லாம் கையில என்ன கொடுத்துட்டீங்க, ஜாலியா வச்சு கொடுத்துட்டீங்க, எல்லாம் வருது. என் பையன் ஒழுங்கா படிக்கிறதுல அது பண்றதுல எல்லா விஷயத்தையும் சொல்றோம். ஆனா நம்மளே என்ன விட்டோம், நம்ம போன் கொஞ்ச நேரம் யூடியூப் பார்ப்பா, கொஞ்ச நேரம் அம்மாவை நிம்மதியா விடு, கரெக்டா? உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, கெட்டா கேம் ஓடுற ஓடுற புடுறா புடுறா அட்டா அட்டா அவனை போடுறான்ட்டு கேமுக்குள்ள மூழ்கிடுவீங்க. கேமுக்குள்ள மூழ்கினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், எந்த கேம் பிடிக்கும் எல்லாருக்கும்? ஃப்ரீ ஃபயர். அப்புறம் என்ன கேம் பிடிக்கும்? இத்தனை பேர் கையில போனே உங்க பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது இதை தெரிஞ்சிருச்சு.